வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நம்ம எத பத்தி பேச போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கண் திஷ்டி பத்தி தான் பேச போறோம். காய்ச்சல், தலைவலி அதுக்கெல்லாம் கூட மருந்து இருக்கு. ஆனா, இந்த கண் திஷ்டிக்கு மருந்தே கிடையாது. எந்த இடத்துல எப்படி ஆகும், என்ன ஆகும்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கண் திஷ்டி பயங்கரமா இருக்கு இப்ப. ஒரு பூ வச்சுட்டு போ முடியாது. ஒரு நல்ல சேலை கட்டிட்டு போ முடியாது. கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டு போனோம்னா, நல்லா மினுக்கிக்கிட்டு திரியிறா, அப்படி இப்படின்னு பேசி பொம்பளைங்க வாய்கள்ல விழுக முடியாது. நம்ம வீட்ல அதனால பல பிரச்சனைகளும் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானமாவும், அடக்கத்தோடயும் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவேவும் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம தனியா தெரியணும். நம்மள எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில பெண்களும் இருக்காங்க. அத ஒரு சிலர் எப்படி காட்டிக்கிருவாங்கன்னா, நல்லா விலை உயர்ந்த பட்டு சேலை கட்டிட்டு வருவாங்க. அப்பதான் நம்ம 4 பேர் மத்தியில தனியா தெரிவோம் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நகை கவரிங் நகைனாலும் சரி, தங்க நகைனாலும் சரி, கழுத்து நிறைய மாட்டிக்கிட்டு போனோன்னா, நம்மள கொஞ்சம் கெத்தா பார்ப்பாங்க. கொஞ்சம் வசதியானவங்க நினைப்பாங்க. அப்படின்னு மேனாமினிக்கித்தனம் பண்ணுறது. இன்னும் சில பேர் இருக்காங்க. பூ நிறைய வைக்கிறது. அளவுக்கு அதிகமா. ஒரு 500 பூ அது பொண்ணுக்கு ஜோடிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுகளில் பூ வச்சுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நம்மளை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த மூலைக்கும் இந்த மூலைக்கும் திரிவாங்க. அப்போ தான் நம்மளை எல்லோரும் கவனிப்பாங்க அப்படின்ட்டு. அதான் இன்னும் ஒரு சில கேட்டகிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சத்தமாக சிரிக்கிறது. நம்ம இருக்கிற இடத்த எல்லோரும் கவனிக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல எல்லோரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சவுண்டாக பேசுகிறது. சத்தமாக காரணமே இல்லாட்டாலும் சத்தமாக சிரிக்கிறது. அதெல்லாம் எதுக்கு? 4 பேர் வாயில் விழுகிறது தான் மிச்சம். அங்கே பாரு எப்படி செய்கிறான்னு பாரு, எப்படி சிரிக்கிறான்னு பாரு, எப்படி பூ வச்சுருக்கான்னு பாரு, எப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிக்கிட்டு நடக்கிறான்னு பாரு அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம பொம்பளைங்க ஒரு சின்ன அசைவுனாலும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போனோமா வந்தோமான்னு இருக்கணும். எங்கேனாலும் சரி, ஃபங்க்ஷன் வீடுனாலும் சரி, திருவிழானாலும் சரி, ஒரு 10 பேர் கூடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல சத்தம் இல்லாமல் போயிட்டு சத்தம் இல்லாமல் வந்துடணும். அதுதான் நமக்கு நல்லது. எனக்கு தான் எல்லாம் செய்ய தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு நம்ம ஆட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு தெரிஞ்சோம்னா கடைசியில் நமக்கு தான் அவ்வளோ கஷ்டமும் சேரும். ஒரு சின்ன ஒரு காயம் பட்டாலும் அன்னைக்கு அப்படி தெரிஞ்சால, அதான் இன்னைக்கு அவஸ்தைப்படுறா. இழிச்சிக்கிட்டே தெரிஞ்சால, அதான் இன்னைக்கு அவளுக்கு அப்படி ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு 4 பேர் பார்த்து சந்தோஷம்தான் படுவாங்க. நம்மளை ஐயோ பாவம்னு இறக்கப்பட மாட்டாங்க. அது எதனால? நம்ம நடந்துக்கிறதுனால. சரிங்களா? நான் அதனால் ஃபங்க்ஷன் வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு தெரிய வேண்டாம், நல்ல சேலை கட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்ல வரல. நீங்கள் எப்படி போனாலும் சரி, நல்லா ஜம்முன்னு பூ வச்சு நகை நிறைய போட்டு போனாலும் சரி, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. எல்லாத்துக்கும் பேசுகிறது, எல்லாத்துக்கும் சவுண்டாக சிரிக்கிறது அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிறாதீங்க. ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு நன்மை செய்யும்னு சொல்ல முடியாது. இதை நான் உங்கள் வீட்டில் ஒரு சகோதரியாவோ, ஒரு தோழியாவோ, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாவோ நினச்சி சில அக்காமார்களுக்கும், சில அம்மாமார்களுக்கும், சில தோழிகளுக்கும் இந்த கருத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். சரிங்களா? அதனால் நம்ம போகிற இடத்துக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போயிட்டு வரணும். வண்டிகளில் போகிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊர்களுக்கு போகிறோம், நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ல. அந்த கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு செய்கிறதுனால ஆளுக வாயில் விழுந்துட்டு எதுக்கு கீழே மேலே விழுந்து எந்திரிக்கணும்? சரிங்களா? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வச்சுருப்பீங்க. சரிங்களா? ஓகேங்க. பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? ஓகே, பாய்.